ராதா 10 வயசு நிரம்பிய ஒரு அனாதை பொண்ணு. அனாதை ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு வர சகுந்தலா தேவிக்கு ராதாவை ரொம்பவே பிடிக்கும். ராதா படிப்புல ரொம்பவே புத்திசாலி. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அனாதை ஆசிரமத்துக்கு நகரத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் ரஞ்சன் கசானா தன்னோட மனைவி திவ்யா கூட அங்க வந்தாரு. வணக்கம் சகுந்தலா தேவி மேடம், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களை யாருக்கு தான் தெரியாது? நீங்க நகரத்திலேயே ஒரு பெரிய பிசினஸ் மேன். சொல்லுங்க, எங்க அனாதை ஆசிரமத்துக்கு ஏதாவது டொனேட் பண்ண வந்திருக்கீங்களா? இங்கே பாருங்கள் மேடம், நான் இந்த அனாதை ஆசிரமத்துக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறையவே பணத்தை கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் இங்கே எதையும் கொடுக்கறதுக்காக வரல. இந்த அனாதை ஆசிரமத்திலிருந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் எனக்கு புரியல. இந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் சகுந்தலா மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் எனக்கு வாரிசே கிடையாது. நானும் என்னோட மனைவி திவ்யாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. எங்க அனாதை ஆசிரமத்துல நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கண்டிப்பா தேவை. எங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும், அதுவும் ஒரு 10 வயசு பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய பொண்ணு நீங்க எதுக்காக வேணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க விருப்பப்பட்டா 1 மாசம் 2 மாசம் குழந்தைங்கள கூட தூக்கிட்டு போகலாம். இல்லை, எங்களுக்கு 10 வயசு குழந்தை தான் வேணும். நாங்கள் அவளை நல்லா படிக்க வச்சு IAS படிக்க வச்சு கலெக்டர் ஆக்க போகிறோம். அப்புறம் அவளை எப்போவும் அம்மா அப்பா இல்லாத குறை தெரியாமல் நாங்கள் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்க சொல்ற விஷயத்த கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எங்க அனாத ஆசிரமத்துல ஒரு பொண்ணு இருக்கா, பேரு ராதா. அவ படிப்புல ரொம்பவே புத்திசாலி. அந்த பொண்ணை பிறந்த குழந்தையா இருந்தப்பவே இந்த ஆசிரமத்தோட கேட்டு வாசல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களை தவிர வேற யாராவது வந்து கேட்டா கண்டிப்பா ராதாவை நான் அவங்க கிட்ட ஒப்படைக்க மாட்டேன். ஆனா நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதர். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சகுந்தலா தேவி ராதாவை ராஜன் கசானா அப்புறம் திவ்யா கூட போக சொன்னாங்க. ராதா கண்ணில் கண்ணீரோட அந்த ஆசிரமத்தை விட்டு ரஞ்சன் கசானா அப்புறம் திவ்யா கூட வந்தா. ஆரம்பத்தில் ரஞ்சன் கசானா அப்புறம் திவ்யா ராதா கிட்ட ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க நடந்துக்கிற விதம் மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் நடந்த விஷயம். மதிய சமயம் ராதாவுக்கு ரொம்பவே பசியா இருந்தது. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. கொஞ்ச நாள் உன்கிட்ட பாசமா நடந்துக்கிட்டோம், அதுக்காக நிஜமாவே எங்களை உன்னோட சொந்த அப்பா அம்மாவா நினைச்சுக்கிட்டியா நீ? திவ்யா சொன்னதை கேட்டு ராதாவுக்கு அழுக வந்துடுச்சு. நீங்க ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தானேம்மா என்கிட்ட சொன்னீங்க, எப்போது உனக்கு பசி எடுத்தா எதுவும் யோசிக்காம சாப்பாடு கேளுன்னு சொன்னீங்கல்ல. நாங்கள் எதுக்காக உங்ககிட்ட அப்படி சொன்னோன்னா, அப்போ தானே நீ எங்களை முழுசாக நம்புவ. ஏன்னா அனாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்கல்ல. அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு போனவங்க அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்ப்பாங்கல்ல. ஆனால் இப்போ அந்த அனாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க உன்னோட முழு பொறுப்பை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்ல போனால் எங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு. எங்கள் வீட்டு வேலைக்காரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நாங்கள் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரொம்பவே நொந்து போயிட்டோம். அனாத ஆசிரமத்தை தவிர வேற எந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி கிடப்பா? இப்போ எங்கள் மூஞ்ச பார்க்காத, முதல்ல வீடு மொத்தத்தையும் சுத்தம் பண்ணு. இந்த வீடு கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும். போய் வேலையை ஆரம்பி. அந்த நாளைக்கு அப்புறம் ராதா அந்த வீட்டு வேலைக்காரியாக மாறிட்டா. திவ்யா நாள் முழுக்க அவளை பட்டினி போடுவா. அப்புறம் அவளை வீட்டு வேலை எல்லாம் செய்ய வைப்பா. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ராதாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சது. அவ வேலை செஞ்சு ரொம்ப சோர்ந்து போயிட்டா. ராதா யாருக்கும் தெரியாம சமையல் அறைக்கு போய் பாவம் காஞ்சி போன ரொட்டியை அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. திடீர்னு அந்த இடத்துக்கு திவ்யா வந்துட்டா. நல்லது மகாராணி, விஷயம் இவ்வளோ தூரம் போயிடுச்சா? நீ இப்போ திருட ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா, நான் திருடெல்லாம் இல்லை. காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு மயக்கம் வர மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் சமையல் அறைக்கு வந்தேன். உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அம்மானு கூப்பிடாதன்னு? அது சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம இந்த காஞ்சி போன ரொட்டியை எதுக்காக தொட்ட? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே நான் இந்த மாதிரி எப்பவுமே செய்ய மாட்டேம்மா. செஞ்சு பாரு, அப்ப தெரியும். அதுக்கப்புறம் நீ எதுவும் செய்யாத அளவுக்கு உன்னை பண்ணிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த விட்டு வெளியே போ. அப்புறம் எனக்கு உன் முகத்தை காட்டாத. போ, வெளியில போய் பிச்சை எடுக்கிறப்போ யாராவது உனக்கு ரொட்டி போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டு வயிற்ற ரொப்பிக்க. ராதா அமைதியா தன்னோட அறைக்கு போய் ஓன்னு அழ ஆரம்பிச்சா. அழுதுகிட்டே இருந்த ராதா தூங்கிட்டா. தூக்கத்துல வந்த கனவுல
ராதா ஒரு சமுத்திரக்கரையில உட்காந்துருக்க மாதிரி பார்த்தா. அப்பதான் அந்த சமுத்திரத்துல இருந்து ஒரு அழகான டால்ஃபின் வெளியே வந்தது. நீ எதுக்காக இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கிற ராதா? நீ இவ்வளெல்லாம் கவலையா இருக்கவே கூடாது. இப்போ உன்னுடைய வயசு விளையாடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் தான். நீ ஒரு மீனாச்சே, என்னோட பாஷைய உன்னால எப்படி பேச முடியுது? நான் ஒரு மாய டால்ஃபின் ராதா. உனக்கு என்ன இப்போ ரொம்ப பசி எடுக்குதா? ஏன் வீட்டில் உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா? ஆரம்பத்துல எங்க அம்மா என் மேல பாசமா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னைக்கு அவங்க என்கிட்ட ரொம்பவே மோசமா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும் ராதா. இனிமே உனக்கு பசி எடுத்துச்சுன்னா நேராக என்னை பார்க்க வந்துடு. ஆனா எப்படி? நான் இப்ப கனவுல எல்லாம் இருக்கேன். உன் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற சமுத்திரக்கரைக்கு நீ வந்துரு. நான் உனக்காக அந்த இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ராதா கண் முழிச்சா. எனக்கு இப்போ ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நான் இப்போ அங்க போகணுமா? ஒருவேளை என்னுடைய கனவு உண்மையாயிடுச்சுன்னா? ராதா ராத்திரி சமுத்திரக்கரைக்கு போயிட்டா. திடீர்னு அந்த சமுத்திரத்துலேருந்து ஒரு டால்ஃபின் வெளியே வந்தது. அப்புறம் ராதாவை உத்து பார்க்க ஆரம்பிச்சது. நான் உன்னை என்னுடைய கனவுல பார்த்தேனே. அப்பதான் திடீர்னு ஒரு அற்புதம் நடந்தது. அந்த டால்ஃபின் மனிதர்கள் மாதிரி நம்ம பாஷையில பேச ஆரம்பிச்சது. பயப்படாத ராதா, நான் ஒரு மாய டால்ஃபின். நான் தான் உன்னோட கனவுல இந்த இடத்துக்கு வர சொன்னேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. கவலைப்படாத ராதா, இனிமே நீ பசியோட எப்பவும் இருக்க மாட்ட. எப்போ உனக்கு பசி எடுத்தாலும் நீ இங்க வந்துடு. உன் மனசுக்கு பிடிச்ச உணவுகள் உனக்கு இங்க கிடைக்கும். டால்ஃபினோட கண்கள்ல இருந்து பல நிறங்கள்ல ஒளி பிரதிபலிச்சுது. கொஞ்ச நேரத்துல ராதாவுக்கு முன்னாடி ஒன்றை விட ஒன்று அதிகமான சுவை கொண்ட உணவுகள் வைக்கப்பட்டது. பயப்படாத ராதா, இந்த உணவு உனக்காக மட்டுமே. நீ இப்ப உன் வயிறு நிறைய இங்க சாப்பிடலாம். ராதா ரொம்ப பசியோட இருந்தா. ராதா வயிறாறு சாப்பிட்டு முடிச்சா. இப்ப நீ வீட்டுக்கு போறாதா. அப்புறம் உனக்கு எப்ப பசி எடுத்தாலும் நீ நேரா இங்க வந்துடு. அப்புறம் உன் மனசுல என்ன விஷயம் இருக்கோ அதை நீ என்கிட்ட சொல்லலாம். நான் வீட்டுக்கு போக மாட்டேன். வீட்டில் என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன ரொம்ப திட்டுறாங்க. எனக்கு அவங்க சாப்பாடும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வீட்டுக்கு போ. அவங்க உன்னை எப்போ திட்டினாலும் அவங்க திட்டுறத நீ கவனம் செலுத்தாத. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க நிச்சயம் உன் மேலே பாசத்தை காட்டுவாங்க. அந்த நாளைக்கு அப்புறமும் தினமும் இப்படி தான் ஆச்சு. ராதா வேகமாக தன்னோட வேலைகளை முடிப்பா. அப்புறம் அவள் சமுத்திரக்கரைக்கு போயிடுவா. ஒரு நாள் நடந்த விஷயம் என்னன்னா, ராதா தரையில் மாப் போட்டு தொடச்சிட்டு இருந்தா. அப்போ திவ்யா அங்கே வந்தா. ராதா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சில கெஸ்ட்டுங்க வராங்க. நீ தரையை 2 வாட்டி துடைக்கணும், சரியா? ஆனால் அம்மா, நீங்கள் ஃபினாயில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கல்ல. நான் இந்த ஃபினாயிலை போட்டு நம்ம வீட்டு தரையை தொடச்சா தரை ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிடுது. 2 வாட்டி துடைக்கிறதுனால உங்கள் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவீங்க. இங்க பாரு ராதா, இந்த மாதிரி காரணம் சொல்லி வேலையிலேருந்து தப்பிக்கலாம் நினைக்காத. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யு. திவ்யா சொன்னதுனால 2வது தடவையா ராதா வீட்டை துடைக்க ஆரம்பிச்சா. திவ்யா கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பா. திடீர்னு பாவம் அவ கால் வலிக்கிடுச்சு. அப்புறம் அவ கீழே விழுந்துட்டா. திவ்யா வலியால துடிக்கிறத பார்த்துட்டு ராதா அவகிட்ட வந்து சொன்னா. அம்மா, உங்களுக்கு அடிபட்டுடுச்சாம்மா? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, தரை ரொம்ப வழுக்கோன்னு சொன்னேன்ல. ராதா ஓடி போய் உடனே வலிக்கான மருந்தை எடுத்துட்டு வந்தா. அதை அவ திவ்யாவோட கால்களில் தேய்ச்சா. நீங்கள் ஓய்வு எடுங்கம்மா, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ராதாவோட இந்த அன்பை பார்த்துட்டு திவ்யாவோட மனசுல பாசம் ஏற்பட்டுச்சு. சாயந்தரம் ரஞ்சன் கசானா வீட்டுக்கு வந்தபோது திவ்யாவோட கண்களில் கண்ணீரை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, அட உனக்கு என்னாச்சு? நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? நாம ராதாவுக்கு எவ்வளோ கொடுமைகளை செஞ்சுருக்கோங்க. நான் தரையில் கீழே வழுக்கி விழுந்த உடனே பாவம் அந்த பொண்ணு எனக்காக எவ்வளவோ சேவை செஞ்சா. உண்மை என்னன்னா, நாம் ராதாவை பற்றி கொஞ்சம் கூட கவலையே படலைங்க. சொல்ல போனால் நாம் அவளை அக்கறையாக பார்த்துருக்கணும். என் மனசுலையும் இதே கேள்வி தான் அடிக்கடி வருது. நம்ம அந்த ராதாவை அனாத ஆசிரமத்திலேருந்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு தப்பு பண்ணிகிட்ருக்கோம். நானே இந்த விஷயத்தை பற்றி உன்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன். பாருங்க, இனிமே நான் ராதாவை வீட்டு வேலை செய்ய சொல்லி துன்புறுத்த மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக அவளுக்கு சாப்பிடக்கூட சரியாக உணவு கொடுக்கலங்க. நீ சரியாக சொல்கிற திவ்யா. எனக்கும் இதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வேலை பண்ணலாம், இன்னைக்கு நம்மளே நம்ம கையால் சமைச்சு ராதாவுக்காக கொடுக்கலாம். ரஞ்சனும் திவ்யாவும் சாப்பாடு தட்டை எடுத்துக்கிட்டு ராதாவை பார்க்க வந்தாங்க. அங்க ராதா அந்த அறையில இல்லவே இல்லை. அவங்க பயந்துட்டாங்க. ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. ராதா எங்க போயிருப்பா?
எனக்கும் புரிய மாட்டேங்குது. இது எல்லாமே நம்மளோட தப்பு தான் ராதா. நம்ம அந்த குழந்தைய சுத்தமாக கவனிக்கவே இல்லை. நீங்க சொல்றது சரிதாங்க. தப்பு எல்லாமே என் பேர்ல தான். பாவம் அந்த பொண்ணை நான் எத்தனை நாளா சாப்பாடு கொடுக்காம பட்டி போட்டிருக்கு தெரியுமா? என் பொண்ணு எங்க போய் யார்கிட்ட கேட்டு என்ன சாப்பிட்டுட்டு இருக்காளோ தெரியல. திவ்யா, இப்போ நீ அழக்கூடாது. முதல்ல ராதாவை தேடணும். வா, முதல்ல போய் ராதாவை நம்ம தேடலாம். கவலைப்படாத, அவள் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிடுவா. ரஞ்சனும் திவ்யாவும் ராதாவை தேட ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் தேடிக்கிட்டு சமுத்திர கரைக்கு வந்துட்டாங்க. அவங்க பார்த்தபோது அங்கே ராதா உட்காந்துக்கிட்டு ஒரு டால்ஃபின் மீனுக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு ரஞ்சனும் திவ்யாவும் பயந்து போயிட்டாங்க. ராதா திவ்யாவையும் ரஞ்சனையும் பார்த்துட்டு அதிர்ச்சியானா. பயப்படாதீங்க அம்மா, இதுவும் என்னோட அம்மா மாதிரி தான். நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கல இல்லையா? நான் பசியால தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு இந்த அம்மா தான் சாப்பாடு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தினமும் நான் இங்க வந்து இவங்க கொடுக்கறத சாப்பிடுவேன். ராதா, நீ சொல்ற மாதிரி எப்படிமா நடக்கும்? ஒரு டால்ஃபினால எப்படி பேச முடியும்? அப்பதான் அந்த டால்ஃபின் ஒரு அழகான ஜலதேவதையா மாறினா. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே திவ்யாவை பார்த்து என்ன சொன்னான்னா, பயப்படாதீங்க, நான் ஒரு ஜலதேவதை. என்னால எந்த ஒரு உருவத்துக்கும் மாற முடியும். நான் உன்னுடைய பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டேன். நான் இந்த சமுத்திரத்துல இருக்கிற ஜலதேவதைகளோட ராணி, டால்ஃபின் ஜலதேவதை. ஒரு சாது கொடுத்த சாபத்தினால என்னால என்னுடைய உருவத்துக்கு வர முடியல. நான் அந்த சாது கிட்ட ரொம்ப அழுதேன், கதறி துடிச்சேன். அப்புறம் அந்த சாபத்துக்கான முக்தி என்னன்னு அவர் என்கிட்ட சொன்னாரு. அதாவது ஒரு அனாத பொண்ணு பசியால சோர்ந்து போய் தூங்கிட்டான்னா, அப்ப நீ அவளோட கனவுல போய் அவளை இங்க வர வச்சு அவளுக்கு உணவு கொடு. அப்புறம் அவளுக்கு அம்மாங்கிற நினப்பு வரவே கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னோட சாபத்திலேருந்து நான் முக்தி அடைஞ்சிட்டேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இந்த அப்பாவி குழந்தைக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சுருக்கீங்க. எந்த ஒரு குழந்தையையும் இப்படி கொடுமை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் செஞ்ச தவறுகளை நாங்கள் உணர்ந்துட்டோம். நானும் என்னோட கணவரும் ராதா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவளோட அறைக்கு போனோம். அங்கே ராதா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் 2 பேரும் அவளை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் ஒரு மாய ஜலதேவதை. என்ன மன்னிச்சிடு ராதா. நான் உனக்கு செஞ்ச கொடுமைகள் ரொம்ப அதிகம். நான் வாக்கு கொடுக்குறேன், இன்னையிலேருந்து நான் உனக்கு உன் அம்மா இல்லாத குறை தெரியாமல் உன்னை நான் வளர்ப்பேன். பரவாயில்ல விடுங்கம்மா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்களே பார்த்தீங்கல்ல, குழந்தைங்களோட மனசு எப்பவுமே மென்மையாக இருக்கும். எப்பவும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு தான் தன்னோட அப்பா அம்மாவுக்கு துணையாக என்றைக்குமே இருப்பா. அவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்தாம ஒரு ராஜகுமாரிய மாதிரி நடத்துங்க. இப்படி சொல்லிட்டு அந்த ஜலதேவதை ராதாவை பார்த்து என்ன சொன்னான்னா, இப்போ நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ராதா, எப்போ நீ இந்த இடத்துக்கு வந்து என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாலும் நான் உடனே உனக்காக ஓடி வருவேன். இப்படி சொல்லிட்டு அந்த ஜலதேவதை மறுபடியும் டால்ஃபின் உருவத்துக்கு மாறிடுச்சு. அப்புறம் அது சமுத்திரத்துக்குள்ள போயிடுச்சு. அந்த நாளைக்கு அப்புறம் ராதா ரஞ்சனுக்கும் திவ்யாவுக்கும் சொந்த மகளா மாறிட்டா. இன்னைக்கும் ராதா தன்னோட டால்ஃபின் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கா. இது பிரேம் நகர்ல நடந்த கதை. அந்த பிரேம் நகர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த ஊர்ல மங்களுங்கிற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் இந்த பூமியை தான் மெத்தையா நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் வானத்தை போர்வையா நினைச்சு அவனுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் களைப்பார படுத்து தூங்குவான். இப்படியே மங்களு தினமும் கோயில்ல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவா பிச்சை எடுக்கிறதுக்காக போவான். மங்களுவோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதாவது அவன் பிச்சை எடுத்த உணவை அவன் சாப்பிட மாட்டான். மத்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்து தான் பிச்சை எடுத்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவான். அடக்கடவுளே, ஒரு 4 காசு கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கலையே. என்ன சாப்பிடுறது இன்னைக்கு? என்ன சொல்றது சித்தப்பா, நான் எப்போ எப்படி கடைசியா வயிறு நிறைய சாப்பிட்டேன்றது கூட எனக்கு கோபாலும் ஞாபகம் மத்த இல்ல சித்தப்பா. பிச்சைக்காரங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க மங்களு வரான். அவங்க 2 பேரையும் பார்த்து அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பனாச்சும் நீங்க பசியோட படுக்க விட்டுருக்கேன் நான் சொல்லுங்க? இங்க பாருங்க, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. தயிர் சாதம், ஜிலேபி, அப்புறம் கிச்சடி கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த சந்தோஷத்துல எனக்கு கண்ணுல தண்ணி வருது. இன்னைக்கு நீ இல்லன்னா எங்க கதை என்ன ஆயிருக்குமோ தெரியல. என்ன சாப்பிட்டிருப்பேனோ, எங்க படுத்திருப்பேனோ, நான் பசியிலேயே செத்துருப்பேன். அரே, அப்படி இப்படி செத்துருவீங்க. முதல்ல இந்த பூமியில வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிங்க. இந்த கிச்சடியும் தயிர் எல்லா சாதத்தையும் சாப்பிட்டு பிச்சைக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா கிச்சடி, ஜிலேபி அதோட சேர்ந்து தயிர் சாதமும் சாப்பிடுறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க. காலை விடிஞ்சதும் கோபால் சித்தப்பா, ரமேஷ், எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும்? சித்தப்பா, சித்தப்பா, ரமேஷ், எங்க போனீங்க 2 பேரும்? இப்போ நான் யார் கூட போய் பிச்சை எடுக்கிறது? அவங்க 2 பேரும் திருடனுங்க, அவங்கள ஜெயில போட்டாங்க. காலங்காத்தால போலீஸ்காரங்களை வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நீ முரட்டு தூக்கத்துல இருந்த. என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க 2 பேரும் அப்படி பண்ண மாட்டாங்களே. தேடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரையும் லாக்அப்ல வச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து மங்களு சொன்னா, சார், நீங்க உங்க 2 பேர்த்தையும் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட நீ ஏன் இவ்வளோ ஜோரா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க பிச்சைக்காரங்களாவே இருக்கலாம், இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரங்களாவே தெரியலாம். ஆனா திருட்டுத்தனம் பண்ற அளவுக்கான அந்த அடித்தட்டு விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். என்ன ஜாஸ்தி பேசிக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சார்? ஒரு சொல்லுங்க, இவனையும் தூக்கி உள்ளார போட்டுறலாம். சரி சரி போடு. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன விட்டுடுங்க, போலீஸ்காரங்க விட்டுடுங்க. மங்களு சொன்ன எதையுமே கேட்கல. அதோட மங்களுவையும் லாக்அப்ல போட்டாங்க. அதே லாக்அப்குள்ள ரமேஷையும் கோபாலையும் இதுக்கு முன்னாடியே அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அவங்க என்ன அப்புறம் ரமேஷ இந்த ஜெயிலுக்குள்ளார வந்து போட்டாங்க. எந்த இடத்துல நாங்க ராத்திரி படுத்திருந்தோமோ அந்த இடத்த ஒரு வியாபாரி வாங்கிட்டான். சேட் பிஜோரி மல்லான்னு அவன் பேரு. ஆனா இந்த விஷயத்துக்காக உங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அன்னைக்கு ராத்திரி நீ ஜிலேபி தின்ன வச்சு இல்ல, அப்புறம் ரமேஷ் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மங்களு கிட்ட சொல்றான். என்னதான் சொல்லு, மங்களு மட்டும் ஒரு நல்ல மனசுக்காரன். ஆமா, அவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பான். அது வரைக்கும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். கும்பகரணா அந்த நாட்டப்பட சமயத்துல தூங்குவான். ரவுடிங்க அவங்க முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிச்சைக்காரங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் தண்ணி இல்லாத காட்டுலயோ மேட்டுலயோ விட்டுட்டு வந்துருங்க. இந்த இடம் நம்ம கிராமத்து தலைவரோடது. யாரோ பட்டணத்துல இருந்து வியாபாரி ஒருத்தர் இங்க ஒரு பெரிய மால் கட்டணும்னு யோசிக்கிறாரு. இந்த பிச்சைக்காரங்களோட யோகிதி என்ன? இங்க இருந்து அவங்கள விரட்டியே ஆகணும். இங்க ஒரு மால் வந்ததுக்கு அப்புறம் நானும் அந்த மாலுக்குள்ள ஒரு நல்ல கடையை ஓபன் பண்ண போறேன். அப்புறம் இந்த கெட்ட வேலைகளெல்லாம் நான் விட்டுற போறேன். இவங்க மேல ஒரு திருட்டு பழிய போட்டு முதல்ல இங்க இருந்து அவங்கள விரட்டி விடு. இவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டுரு. அண்ணா, இங்க எவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்கலாம், ஆனா அவங்கள மங்களு ரொம்ப நல்லவன். அவனை நம்ம விட்டுடணும். மிச்ச பிச்சைக்காரங்கள நாம ஜெயில போட்டுடலாம். சரி சரி ஆச்சு, அந்த வேகமா ரவுடிங்க செய்யுங்க. கோயில இருக்கிற கொஞ்சம் பொருட்களை திருடி பிச்சைக்காரங்க பக்கத்துல வைக்கிறாங்க. அதோட போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் லஞ்சமும் கொடுத்து அவங்க 2 பேரையும் ஜெயில போடுறாங்க. அப்போ இதான் விஷயமா? அன்னைக்கு ராத்திரி நான் படுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. எல்லாம் மங்களும் ஏன் தப்புதான். அவங்களோட சேர்ந்து ரொம்ப சத்தமா அழறான். அழாத மங்களு, என்னதான் ஆனாலும் இது நம்ம பாவங்களோட விளைவுகள் தான். என்ன ஆனாலும் அதுதான். இப்ப நம்ம வெளியில எப்படி போறதுன்னு யோசிங்க. இந்த ஜெயில ஒரு பல்ப் இருக்குது, இது பகல்லையும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதனால என் தலையே கெட்டு போச்சு. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஜெயில இருந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவேன். ரொம்ப வெளியெடுக்கிறான். அந்த ரூமுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த ஒரு லைட்டை அதால அடிச்சு உடைக்கிறான். ரொம்ப வலிமையா அடிச்சதுனால அந்த லைட் உடைஞ்சிடுது. அந்த பல்ப்ல இருந்து ஒரு வெளிச்சம் பரவுது. அந்த வெளிச்சம் அந்த 3 கைதிகளையும் ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு போகுது. அவங்க அங்க போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய கைதிகள் இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்குது? யார் இவங்க எல்லாம்? எனக்கு நான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இங்க பல்போட ஒரு உலகம் எப்படி வயசான வந்துச்சு? கைதி அவங்க முன்னாடி நடந்து வந்து என்ன சொல்றாருன்னா, வா வா மங்களு, நீ வந்தே வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளோ தாமதமா வருவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? அப்புறம் நீங்க யாரு? இங்க என்ன நடக்குது? அப்புறம் உங்களுக்கு எங்களை பத்தி எப்படி தெரியும்? இந்த பல்பு உலகத்துல இருந்து ஜெயிலு நல்லா தெரியும். ஜெயில்ல எத்தனை பல்பு இருக்குதோ அதை எல்லாம் கேமரா மாதிரி வேலை செய்யும். நாம இங்க உட்காந்துக்கிட்டே ஜெயில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும். இங்க இருந்து ஜெயில இருந்து வெளியில போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். நாங்க இங்க போன வாரத்துல இருந்து அடைஞ்சு கிடக்கிறோம். இது நம்ம கிரகங்களோட ஏற்றத்தாழ்மை.
இந்த கிரகங்க கூட யாராச்சும் விளையாண்டாங்கன்னா பல்போட வாசல் திறந்துக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது. உங்களெல்லாம் வெளியில கூட்டிட்டு போகிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதுக்காக நீ ஜெயில இருக்கிற எல்லா பல்புகளையும் இப்படி சொல்லிட்டு உடைச்சாகணும். அந்த வயசான கைதி 3 கைதிகளையும் மந்திர பல்ப் கிட்ட கூட்டிக்கிட்டு போறாரு. இது என்னது இது? இவ்வளவு பெரிய பல்பா இருக்கு. இதுல இருந்து நாம எப்படி வெளியில போகிறது? யாரும் இந்த உலகத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாதவங்கனால தான் இதை உடைக்க முடியும். அப்புறம் அவன் மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்புறம் ஒரு வல்லவனாவும் இருக்கணும். இந்த வேலையை என்னை விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். யார் சரி, பேச்சையும் வழி விடுங்க. கேட்காம ரமேஷ் ஒரு கொம்ப கையில எடுக்கிறான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த கொம்பால அந்த பல்பை அடிச்சு உடைக்கணும்னு முடிவெடுக்கிறான். ஆனா அந்த மந்திர பல்புக்குள்ள எவ்வளவு கரண்ட் இருந்ததுன்னா அதை பார்த்ததுமே ரமேஷ் ரொம்ப பயந்தே போயிட்டான். அதோட ரமேஷுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அடக்கடவுளே, இது என்னப்பா இது? கரண்ட் கரண்ட் அடிச்சிருச்சு எந்த என்ன? அளவுக்கு ஷாக் அடிச்சதுன்னா அங்க இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்க. அதோட ரமேஷ் தூரமா போய் நிக்கிறான். அந்த சமயத்துல பல்ப்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. இயற்கையை எதிர்த்து யாராலையும் போக முடியாது. இந்த பல்பு ஒரு பெரிய அர்ச்சகரோடது. அவன் ஜெயில இருந்து நிரபராதியாவே இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சிருக்கான். இந்த பல்பை நான் உடைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன். மங்களு தன்னோட கையில ஒரு கொம்பை எடுத்துட்டு அந்த குரல் வந்த பல்ப் பக்கத்துல போறான். இப்ப ரொம்ப பலமா அந்த கொம்பை வச்சு பல்பை அடிச்சு உடைக்கிறான். அப்படி அவன் அடிச்சதுனால அந்த பல்ப் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அந்த பல்புக்குள்ள இருந்து ஒரு கைதியோட ஆத்மா வெளியே வந்தது. அது என்ன சொல்லுச்சுன்னா, ரொம்ப நன்றி மங்களு. நீ அப்புறம் உன்னோட நண்பர்கள் என்னைய விடுவிச்சுக்கிறீங்க. உங்களை போலவே நானும் ஒரு நிரபராதி தான். ஆனாலும் என்னைய ஜெயிலுக்குள்ளார போட்டாங்க. என்னோட சாபன்னால தான் எல்லா ஜெயில்வாசிகளும் பல்போட பிரபஞ்சத்துக்கு வந்தாங்க. ஆனா நீங்க ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நினைச்சிருந்தா யார் யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கணும். எங்களை மாதிரி நிரபராதிங்களுக்கு அல்ல. இதோட உண்மையான காரணம் என்னன்னா, நான் இந்த பல்பை உனக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த பல்புனால நீ உண்மையான உலகத்துக்கு போய் என்ன வேணும்னாலும் செய்யலாம். மங்களுக்கிட்ட ஒரு பல்பை கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த ஆத்மா மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க 3 பேரும் லாக்அப்க்கு வந்துடுறாங்க. அப்ப மங்களு என்ன சொல்றான்னா, நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும். அப்புறம் இந்த ஜெயில இருந்து நம்ம வெளியேறணும். மங்களு அந்த ஹோல்டர்ல அந்த பல்பை போடுறான். அந்த பல்ப் திரும்பவும் எரியுது. அந்த பல்ப் எரிஞ்ச உடனே அந்த லாக்கப்போட கதவுகள் எல்லாமே திறக்குது. இங்க பாருங்க, ஜெயிலோட எல்லா கதவும் திறந்துருச்சு. நம்ம இங்க இருந்து முதல்ல ஓடி போகணும். சரியா சொன்ன ரமேஷ். ஜெயில இருக்கிற வேகமா எல்லா போகலாம். கைதிகளும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா கெட்ட போலீஸ்களும் மறுபக்கம் லாக்அப்ல ஒன்னா அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த அவகாசத்தை பயன்படுத்திக்கிட்டு மங்களு, ரமேஷ் அப்புறம் கோபால் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்களை விட்டு இங்க இருந்து நம்ம போகலாம். இல்லன்னா இன்னொன்னு ஏதாச்சும் சொல்லி கிளப்புவாங்க. பிச்சைக்காரங்களும் வேகமா ஓடி அந்த கோயிலுக்கே திரும்ப வந்துடுறாங்க. அதாவது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியல்வாதி அவனுடைய அடியாட்களான 2 ரவுடிங்க கூட பேசிட்டு இருந்தான். இப்போ இங்க இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? இந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய மால் கட்ட போறோம். நீங்கெல்லாம் இந்த இடத்த பின்னாடி விழுந்திருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த இடம் உங்களுதும் அல்ல, அப்படி இந்த சொல்லிட்டு அரசாங்கத்ததும் மங்களு அல்ல. தன்னுடைய பேக்ல இருந்து மந்திர பல்பை வெளியெடுக்கிறான். அப்புறம் அந்த மந்திர பல்பை கீழே வைக்கிறான். அந்த மந்திர பல்பை அங்க வச்ச உடனே அந்த மந்திர பல்ப் ஒரு பெரிய மந்திர பல்ப் ரெஸ்டாரண்டா மாறிடுது. இத பார்த்து அந்த பிச்சைக்காரங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கிடுறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த பல்பு வடிவத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் எங்க இருந்து வந்துச்சு? இங்க கேளுங்க, நடங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை முதல்ல உடைச்சு போடுங்க. இந்த இடத்துல வெறும் என்னோட ராஜ்யம் தான் நடக்கணும். சரி யஜமா, ரவுடிங்க அப்படியே எல்லாரும் நடக்கட்டும். கொம்பை எடுத்துட்டு அந்த மந்திர பல்பை உடைக்கணும்னு போனதும் அவங்க எல்லாருக்கும் தீவிரமான கரண்ட் ஷாக் அடிக்குது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்ப பாருங்க இப்படி நான் என்ன சொல்லிட்டு அந்த பண்றேன்னு. அரசியல்வாதி அங்கிருந்து ஒரு கல் எடுத்து அங்கிருந்து அந்த பல்ப் ரெஸ்டாரண்ட் மேல வீசுறான். அந்த கல் அந்த ரெஸ்டாரண்ட் மேல பட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமா காத்து வீசுது. உடனடியா மின்சார தடை ஏற்படுது.
அதோட அந்த அரசியல்வாதி அந்த பல்புக்குள்ள அடைப்படுறான். அந்த அரசியல்வாதி அடைப்பட்டதும் அவன் முன்னாடி ஒரு ஆத்மா வந்து நிக்குது. அந்த ஜெயில இருந்த ஒரு கைதியோட ஆத்மா தான் அது. ஆனா அவன் ஒரு நிரபராதி. இந்த பாவினால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் ஜெயில்ல ஒரு கைதியாட்ட தண்டனை அனுபவிச்சேன். ஆனா இப்போ இல்ல. ஆனா இப்போ அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நான் உனக்கு சொல்லணும் மங்களோ. இது உன்னோட நல்ல மனசுக்கான ஆசைகள். இது ஒரு பல்ப் ரெஸ்டாரண்ட். இனிமேல நீங்க இங்கே தான் வேலை செய்யணும். இந்த இடம் இனிமே உங்க சொன்ன அந்த பேர்ல தான் ஆத்மா இருக்கும். அங்கிருந்து மாயமாயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா பிச்சைக்காரங்களும் அங்க இருந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.